நான் இங்கே மந்திரியார்களே ஐயா நான் சபையும் ராத்திரிகளில் நான் யார்? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன? நல்லா தெரியுமே. எப்படி? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். இல்லையே, சொட்டு போட்டால வராது. என் பேரை தெரிவிக்கும் முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ் பெற்ற நாடு இந்நாட்டின் பெயர் என்ன? ஊரை கேக்குற. ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நான் ஓட்டு கேட்கலாம். இல்லப்பா, இன்று வைத்துள்ள நாடகம் பாண்டவர் சொர்க்கம் என்பெருமான் வைகுந்தம் என்ற நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறோம். இந்நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பெயர் என்ன தெரிவிக்கிறேன். என்னிடத்திலே எக்கச்சக்கம் ஏடாகோலம் எதுவும் வேண்டாம். உங்கள்கிட்ட தப்பா பேசவே மாட்டேன். ஆமா, சரியா? சரி, ஆகட்டும்.
தர்மத்துக்கு வல்லலாகிய தர்ம தேவதை என்று பேர் வழங்கும் மாமன்னன் உதிஷ்டன் என்னும் தர்மராஜர். உங்களுடைய பேர் உதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜர். இப்பேற்பட்ட தர்மராஜாவை பெற்ற தாய் தந்தை யார்? என் பெயரோ தர்மராஜர் என்று தெரிவிக்கிறேனே. இந்த தர்மரை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார்கள் தெரிவிக்கிறேன். என் தாய் 10 மாதம் 3 நாள் அங்கத்தை சுமந்து வாடா மகடே வருங்கால இளவரசா வீரனே வீரபிரதாபா என்று என்னை அழைத்தார்களே. என் தாய் குந்தி மந்தாரை. உங்க அம்மா குந்தி பெத்தாளா? குந்தி மந்தாரை அததான் நான் சொல்றேன். குந்தமாதேவி மந்தார தேவி. குந்தமாதேவி மந்தார தேவி. என் தந்தையார் பாண்டு மகாராஜன். ஒப்பாவுக்கு 2 சமச்சாரம். தந்தையார் பாண்டு மகாராஜன், தாய் குந்தி மந்தாரி. குந்தி மந்தாரிக்கும் தந்தையார் பாண்டு மன்னனுக்கும் மன்னன் தர்மன் ஒண்டியா பிறந்தியா? உன்னோட உடன்பிறப்பு யாரு? நண்பா, உதிஷ்டன் என்னும் தர்மராஜன் நான் ஒருவனாக பிறந்தேனா? என் உடற்பிறப்பு நாங்கள் எத்தனை பேர் ஜனித்தோம்? எத்தனை பேரு? யாரு பிறக்கப்பட்டார்?
உடன்பிறப்பு நண்பா, மதி என்றால் சந்திரன். சந்திர குலத்து வேந்தன். சந்திர குலத்து வேந்தர்கள் பாண்டுராஜன் பெற்றெடுத்த நாங்களோ 5 பஞ்ச பாண்டவர். பாண்டவர் 5 பேர். யார் யார் பேரு? தாரா புகழ்படைத்த உதிசன் என்ற யுவராஜர் எமது பெயர். சரி. வெற்றி மதகரியோ பலகொண்ட வீமஜானன், ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனன், நாக குடபிடிக்கிறவர்கள் ராஜன், சாஸ்திர குடிவேந்தன் சகாதேவன். ஓ, நீங்க 5 பேர். ஆமா, பாண்டவர் 5 பேர் சொல்றியே. சரி. நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு எந்த நாடு? தொழில் கை தொழில். நண்பா, நான் ஆண்டு வரக்கூடிய நாடு டெல்லி என்னும் அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்துக்கு 56 நாடு. 56 நாட்டுக்கு தலை சிறந்தது அஸ்தாபுரம். ஓ, டெல்லி அஸ்தாபுரம் உங்களது. பாண்டவருக்கு மட்டும் உரிமைப்பட்ட நாடா டெல்லி அஸ்தாபுரம்? 56 நாடும் இல்ல யாருன்னா சித்தப்பு மக்கள் பெரிய மக்களை ஏற்கனவே இருந்தாங்களா? அது சொல்லு. நீ டெல்லி அஸ்தாபுரம் கேக்குறவங்க வேற
அதோட அடக்கிவாசி. நீங்க என்ன தப்பா உங்ககிட்ட பேசிக்கிறேன்னா ஒரு வார்த்தை நண்பா, டெல்லி என்னும் அஸ்தாபுரம் 56 நாடு, 56 நாட்டுக்கு நானே அரசனாக இருந்தேனா? இந்த நாட்டை யாரெல்லாம் ஆண்டு இருந்தார்? எத்தனை பேர் யார் யார் இருந்தாங்க நண்பா? என் மூதாவி தாத்தன் சந்திர மகாராஜன். சந்திர மகாராஜன் பிறந்து கங்காதேவி மணந்தார். எப்படி? கங்காதேவி மணந்தார். ஆமா, கங்காதேவி மணைந்து 7 பிள்ளைகள் பிறந்தது. 7 பிள்ளைகளையும் பிறக்க பிறக்க 7 பிள்ளைகளையும் கொள்றார். பெற்ற பிள்ளையே பெற்ற தாயே கொண்டு விடுகிறார். 8வது ஜனனம் காங்கேயன் பிறந்தார். காங்கேயன் பிறந்த உடனே இந்த ஒரு குழந்தையும் அஸ்தாபுரத்துக்கு வாரிசு வேண்டும் குடு என்று கேட்க, அப்பொழுது கங்காதேவி சொன்னார், சுவாமி, இதுவரையிலும் 7 பிள்ளைகளை கொன்னவர்களும் ஏன்னு கூட கேட்கல, இந்த 8வது ஜனத்தை மட்டும் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த குழந்தையை உனக்கே ஒப்படைக்கிறேன். இதுக்கு மேல் நம்மளுடைய கணவன் மனைவி என்ற உறவு இதோடு அத்துவிடும், இதோட பிரிஞ்சு போச்சு. ஆமா, அப்படி என்று சொன்னார். அதன் பிறகு அந்த காங்கேயனாகப்பட்ட தெய்வ விரதனை கங்காதேவியே 16 வயது வரலும் வளர்த்துகிறார். அப்படி வளர்த்ததுக்கு பிறகு மீண்டும் சந்திர மகாராஜன் வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு செல்லும் பொழுது தன் மகன் என்று தெரியாமல் மகனிடத்திலே போர் முனை முனைகிறார். அப்படி போர் முனை முனையும் பொழுது கங்காதேவி அங்கு வருகிறார். சாமி, தன் மகனிடத்திலே போர் செய்கிறாயே, இது என்ன நியாயம்? அப்படி என்று கேட்க, அப்ப சந்திர மகாராஜன், இதுதான் என்னுடைய குழந்தையா அப்படி என்று சொல்லி அந்த காங்கேயனை அஸ்தாபுரத்துக்கு அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வந்த பிறகு மீண்டும் சந்திர மகாராஜன் மகனாகப்பட்ட தெய்வ விரதனாகப்பட்ட காங்கேயனுக்கு பட்டம் கட்ட வேண்டும், பூணூல் தரிக்க வேண்டும், நாட்டை அஸ்தாபுரத்தை இளவரச பட்டம் கட்ட வேண்டும் என்று நாடெங்கும் வருசாட்டி 56 நாட்டிலே உள்ள குடிமடை மக்களை அனைவரையும் அஸ்தாபுரத்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் தருண காலத்தில் இரவோடு இரவாக எங்கே செல்கிறார்? சந்திர மகாராஜனும் கங்கைக்கரைக்கு சென்று நீராடி விட்டு வரலாம் என்று போகக்குள்ள அங்க மச்சக்கந்தி என்ற பரிமளகாந்தியை பார்க்கிறார். செம்படவ குலத்து பெண்ணு. அப்படி பரிமளகாந்தியை பார்த்த உடனே கங்காதேவி முகம் போலவே இந்த பரிமளகாந்தியினுடைய முகம் தெரிகிறது. அப்ப பெண்ணே, என் மனைவி போலவே தெரிகிறது, உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்ல, அப்ப கங்காதேவியும் ஆசைப்பட்டு உன்னையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் சுவாமி, என் தந்தை இடத்திலே கேள், என் தந்தையார் கொடுத்தால் உன்னை நான் மறுக்காமல் திருமணம் செய்கிறேன் அப்படி என்று சொல்ல, அதே போய் யாரிடம்? செம்பட குலத்து மன்னன். அந்த மன்னன் இடத்திலே போய் கேட்க, ஐயா, என் பொண்ணு உனக்கு தருகிறேன், என் பொண்ணு உனக்கு தந்தா என் பொண்ணுக்கு பிறந்த வாரிசுக்கு என்ன கிடைக்கும்? அதனால் ஏற்கனவே உனக்கு திருமணமாகி ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு தான் இந்த நாடு உரிமை, அதனால் என் மகளை தர முடியாது, போய் வா அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்ப முகவாட்டத்தோடு வந்து அரண்மனையிலே நிற்கிறார். அப்ப நிற்கும் பொழுது யார் பார்க்கிறார்? மகனாகப்பட்ட காங்கேயன் பார்க்கிறார். தந்தை தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய முகவாட்டத்தோடு வந்து அமர்கிறாயே, என்ன காரணமா இருக்கும் அப்படி என்று பார்த்தார். உடனே தேரோட்டியை போய் ரதம் செலுத்தக்கூடிய தேரோட்டியிடம் விசாரிக்கிறார். ஐயா, என் தந்தையார் ஏன் முகவாட்டத்தோடு வந்து அமர்கிறார், என்ன காரணம், எங்கே என்ன நடந்தது அப்படி என்று கேட்க, அங்க நடந்த விஷயத்தை யார் தேரோட்டியாகப்பட்டவர் காங்கேயனிடத்தில் சொல்லுகிறார். அப்ப காங்கேயனாகப்பட்டவன் பட்டம் தரிக்கு விழாவுக்கு முன்பதாகவே மாறு வேடத்தில் சென்று தன் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பொண்ணு கேட்க போகிறார். அப்படி பொண்ணு கேட்க போகக்குள்ள செம்பட குலத்து மன்னன் சொல்கிறார், ஐயா, நாளை விடிந்தால் உனக்கு பட்டம், இந்த நாட்டுக்கு நீதான் உரிமை, என் மகளை தந்து என் மகள் என்ன அதுல எதை கங்க போகிறார் அப்படி என்று சொல்ல, ஐயா, இந்த நாடு உரிமையாக வேணும், இந்த நகரம் உனக்கு வேணும், உன் பிள்ளையினுடைய வயிற்றிலே பிறக்கும் குழந்தைக்கு இந்த நாட்டை தந்து விட்டால் என் தந்தைக்கு உன் மகளை பொன் தருகிறாய் என்று கேட்க, நிச்சயம் தருகிறேன் என்று சொன்னார். அப்பதான் அந்த காங்கேயனாகப்பட்டவர், நான் திருமணம் ஆனா மட்டும்தான் எனக்கு இந்த நாடு உரிமையாகும், எனக்கு திருமணமே வேண்டாம், எப்படி நான் இத்தோடு நான் நித்திய பிரம்மச்சாரி ஆகிறேன், இந்த நாடே எனக்கு வேண்டாம், நாட்டுக்கு காவலாக மட்டும் நான் இருக்கிறேன், உன் மகளை கொடு என் தந்தைக்கு வாரிசாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கே நாட்டை பட்டியலம் சட்டுகிறேன் அப்படி என்று சொல்லி தன் தந்தைக்கே திருமணத்தை செய்து வைத்தார். அப்படி திருமணத்தை செய்து வைத்த அந்த மச்சக்கன்னியின் பரிமளகாந்திக்கு விசித்திர வீரியன் பிறந்தான். விசித்திர வீரியன் பிறந்தவுடனே விசித்திர வீரியனுக்கு நாட்டை இளவரச பட்டத்தை கட்டி உடனே திருமணம் செய்கிறார். எங்க? காசிமா நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிராஜன் வெற்றெடுத்த அம்பிகை
அம்பாளி என்ற பெண்ணை அம்பிகை அம்பாளிகை என்ற பெண்ணை சுயவரத்திலே வென்றெடுக்கிறார். அப்படி வென்றெடுத்து இரு பெண்களையும் திருமணம் செய்கிறார். அம்பா என்ற பெண்ணை விட்டுவிட்டு அம்பிகை அம்பாளியை இரு பெண்களையும் திருமணத்தை செய்கிறார். அம்பிகைக்கு பிறந்தார் திருதராட்டியன், அம்பாளிக்கு பிறந்தார் பாண்டுராஜன், தாதிக்கு பிறந்தார் விதரன். இப்படி பிறந்து திருதராட்டியன் பிறக்கும் பிறவிலே கண்ணில்லாத பிறந்தார். கண்ணில்லாத பிறந்ததனால் அவருக்கு காந்தாரியம் அணைந்தார். காந்தாரியம் அணைந்து விட்டனே பாண்டுராஜனுக்கு குந்தமாதேவி மந்தாரதேவி இரு பெண்களையும் திருமணத்தை செய்தார். விதர மகாராஜன் திருமணமே செய்யாத நித்திய பிரமச்சாரி. ஏன்? அவர்தான் பெரிய தந்தையாவட்ட திருதராட்டியன் கண்ணில்லாத இருந்தனால் பக்கபலமாக மந்திரி வேலை செய்து கொள்ள வேண்டுமே, அப்படி என்று மந்திரியாக இருந்தார். அப்படி இருக்கும் அந்த காலத்தில் திருதராட்டிய மாமனருக்கும் காந்தாரிக்கு சரியாக 100 பிள்ளைகள். எப்படி 100 பிள்ளைங்க? ஆமா. இந்த பாண்டுராஜனுக்கும் குந்தமாதேவி மந்தார தேவிக்கும் நாங்க ஆரணிமான கானகத்திலே இவர்களும் பிறந்தோம். எப்படி? ஆரணி வனத்துல. ஆமா, ஐவர் பிறந்தீங்க. என்னுடன் ஒரு தங்கையும் இருக்கிறார். அவளுடைய பெயர் சங்குபதி. சரி, இப்படி சங்குபதியை 6 பேர் ஜனித்து ஆரணிமான கானகத்திலே அமுதந்த முனிவர் கொடுத்த சாபத்தால் என் தந்தையார் பாண்டுராஜன் என்ன ஆனார் தெரியுமா? வேட்டையாட சென்ற என் தந்தையா
என் தாயாகப்பட்ட சிறிய தாய் மந்தார தேவி கவரிமான் மேல் ஆசைப்பட்டதனால கவரிமான் தான் என்று நினைத்து என் தந்தையார் அன்பு விராகம் செய்தார், வானவராக செய்தார். அப்படி வானவராக செய்யக்குள்ள அந்த மானமாகப்பட்டது அந்த மானின் மார்பிலே பட்டது. மார்பிலே பட்டவுடனே ஐயோ என்ற சத்தம். ஓடி பார்த்தார், மான் தானே நாம் இட்டோம், மனிதர் குரல் போல் சத்தம் வருகிறது. அப்படி என்று ஓடி பார்க்கும் பொழுது அந்த மானாக இருந்தவர் சுயரவெடுத்தார் அபதந்த முனிவர். அடே பாண்டு, நாட்டில் இல்லாத சுகத்தை நான் காட்டிலே அனுபவிக்கலாம் என்று என் மனைவியோடு நான் சேர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி சேரும் பொழுது என் மேல் பாடவராக செய்து என் உயிர் போகிறது. அதனால் என் உயிர் என் மனைவியோடு எப்படி சேரும் பொழுது போகிறதோ அதே போல உன் மனைவியோடு நீ சேர்ந்தால் உன் உயிர் போகும் சாபத்தை என்றார். அப்படி சாபத்தை கொடுத்த அமுதந்த முனிவருடைய சாபத்தை மறந்து ஒரு நாள் தினத்திலே என் தாயாகப்பட்ட சிறியதாய் மந்தார தேவி கெங்கைக்கு சென்று குளித்து நீராடி வரும் பொழுது என் தாயை பார்த்து ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட உடனே முனிவர் கொடுத்த சாபத்தை வளர்ந்து என் தாயை சேர என் தாயை சேரும்பொழுது என் தந்தையார் உயிர் போனதே நண்பா. அப்படி தந்தையார் மடிந்த பிறகு என் தந்தையார் மடிந்த உடனே என் தாயும் உடன்கட்டி ஏறினார். சிறிய தாய் சரி இருவர்களையும் தகனமானம் செய்துவிட்டு உடனே எனக்கு 16 வயது. 16 வயதிலே என் தாய் குந்தமாதேவி எங்களை ஐவரையும் அழைத்து அஷ்டாபுரம் வருகிறார். அப்படி அஷ்டாபுரம் வரும் பொழுது நண்பா அங்கே கௌரவராகப்பட்ட 100 பேரும் நாங்கள் அஷ்டாபுரத்திலே நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் 105 மன்னர்களும் குருவாகப்பட்ட துரோணாச்சாரியார் என்னென்ன வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரோ அனைத்து வித்தைகளையும் ஐவர்களும் அடிபடாமல் கற்றுக்கொண்டோம். அப்ப இந்த விளையாட்டுகளில் ஐவர்கள் மட்டும் வெற்றியடைந்தோம். வெற்றியடைந்ததை பார்த்தான் பொறாமை கொண்டான் துரியோதனன். இந்த விளையாட்டுகளிலே வெற்றி பெறுகிறார்களே பாண்டவர்கள் இருப்பதோ 56 நாடு. பட்டரோல் 105. இதுல சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை என்று பங்க பிரித்தால் சரிபாதியாக பிரித்து விடுவார்களே. அதனால் இவையில விடக்கூடாது என்று எங்களை வாழ வைக்காத முளையும் விளையும் பெயரே முனையை கிள்ளணும். அப்படி என்பதை போல எங்களை இள வயதிலே மடித்து விட்டால் நமக்கே 100 பேத்துக்கும் இந்த 56 நாடு சொந்தமாகிவிடும். அப்படி என்று நினைத்த துரியோதனன் எங்களை என்ன செய்தான் தெரியுமா?
நச்சமலை நாட்டினான். போகின்ற வெளியிலே பொய்க்குலை நாட்டினான். குளிக்கின்ற ஜனதிலே கூர்வசி நாட்டி வைத்தான். படுக்கப்பட்ட பாயிலே பாம்புகளை சுருட்டி வைத்தான். பாவி துரியோதனன் பாண்டவர்கள் சாக வேண்டும் என்று எண்ணற்ற வஞ்சகம் யாரால செய்து பார்த்தான். பாண்டவர்கள் சாகவில்லையே. அப்படி என்று நினைத்த பாவி துரியோதனன் மீண்டும் எங்களை எங்கே அழைக்கிறார்? வாரணாவதம் என்ற நகரத்துக்கு புதுமனை புதுவிழா என்று சொல்லி எங்கள் ஐவரைகளையும் என் தாய் குந்தமாதேவி 6 பேர்த்தையும் புதுமனை புதுவிழா வா என்று அழைத்தார். வாரணாவதத்துக்கு அங்கு அழைத்து அங்கே என்ன செய்தான் தெரியுமா? என்ன? நகரத்துக்கு அழைத்து அரைக்கு மெழுகு பஞ்சு மூங்கிலியும் மூங்கல் முக்கிலியும் என்று சொல்லக்கூடிய ஐவர்ண பொருளை கொண்டு வந்து அழகான ஒரு மண்டபம் ஒன்று செய்து மண்டபத்திலே ஐவர்களையும் தாய் 6 பேரை அமர வைத்து புரோசனன் என்ற மந்திரி விட்டு அரக்குமா மாளிகைக்கு தீ வைக்க நினைத்தான். அப்ப இந்த அரக்குமா மாளிகையை பார்த்த உடனே என் சிறிய தந்தையாகப்பட்ட விதனன் என் தமையனாகப்பட்ட வீமனிடத்திலே சொல்லியிருந்தாராம், அப்பா இந்த மாளிகையை பார்த்தால் ஏதோ ஒரு புதுவிதமாக இருக்கிறது, ஏதாவது ஆபத்து என்று நேர்ந்தால் இதோ முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தூணை எட்டி உதைத்தால் இந்த தூணின் வழியாக சுரங்கப்பாதை செல்லும். அந்த சுரங்கப்பாதை வழியாக நீங்கள் ஐவர்களும் தாயும் தப்பித்துக் கொள்ள என்று சொல்லாராம். அப்ப அதை கேட்ட என் தமையனாகப்பட்டவன் இரவோடு இரவாக நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது புரோசனராகப்பட்டவர் தீ வைக்க வருவதற்கு முன்பதாகவே எங்களை ஐவர்களையும் மார்மேலையும் தோல் மேலே தூக்கி எங்களை ஐவர்களையும் போட்டுக்கொண்டு எங்கே அந்த அரக்குமா மாளிகைக்கு என் தம்மையன் வீமனே தீ வைத்து விட்டு சுரங்க வழி பாதையாக இடும்பாவனத்துக்கு தூக்கி வந்தான். அப்படி இடும்பாவனத்திலே கொண்டு வந்து எங்களை அமர வைத்து விட்டு அங்க இடும்பனை கொன்று விட்டான். அப்ப கமலக்கண்ணி ஒடியாந்து அழுதார். அழுகும் பொழுது கமலக்கண்ணிவே வீமனுக்கு திருமணத்தை செய்து வைத்தார். அப்படி திருமணத்தை செய்து அங்கு சிலது காலம் இருந்துவிட்டு மீண்டும் எங்கே செல்கிறோம்? 300 மங்கலம் செல்கிறோம். 300 மங்கலத்திலே பக்காசுரனை மடித்தோம். அப்படி பக்காசுரனை மடித்து விட்டு பாஞ்சால நகரத்தில் இருந்து ஓலை வென்றது 10 ரகுபதாளுக்கு வளையாத வழிவளைத்து வஞ்சியாரை யார் மாலை இடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வெற்றி பெண் என்று சொல்ல, அப்ப அந்த சுயவரத்திலே சென்று என் தமையனாகப்பட்ட அர்ஜுனன் அந்த வில்லை வளைத்து தேவியாகப்பட்ட திரௌபதியை நாங்கள் ஐவரும் திருமணத்தை செய்தோம். அப்படி ஐவரும் திருமணத்தை செய்து மீண்டும் நாடு கேட்டோம். நாடு கேட்டதுக்கு பாவியாகப்பட்ட துரியோதனன் என்ன செய்தான்? நாட்டுக்கே வருவார்கள் என்று தந்திரமாக என் தந்தையிடத்திலே இளவரச பட்டத்தை வாங்கிவிட்டான். அப்படி இளவரச பட்டத்தை வாங்கின உடனே நாங்க போய் நாடு கேட்டது எங்க பெரியப்பா தரதாட்டி உரைக்கிறார். அப்பா தர்மா, இப்ப வந்தவன் சற்று முன்ன வந்திருந்தா நீயே நாட்டை ஆண்டிருப்ப. அதனால் இப்பொழுதுதான்
துரியோதனுக்கு இலவச பட்டத்தை கட்டி விட்டோம். அதனால் நீயே இந்த நாட்டை ஆண்டுக்கொள் அப்படி என்று உரைக்க கை நீட்டி காட்டியது காண்டாவனம். அந்த காண்டாவனத்தை அர்ஜுனன் கையிலே இருக்கக்கூடிய வில்லுநாள் தகனத்தை செய்துவிட்டு அந்த காண்டாவனத்தை தகனத்தை செய்து அழகான ஒரு நகரத்தை உண்டு செய்து இந்திரன் ஆள்வதை போல இருக்குது என்று இந்திரபஸ்வம் என்று எங்களுக்கு பெயர் சூட்டினார். அப்படி இந்திரபஸ்வம் என்று பெயர் சூட்டி அங்கே சிலது கால நாட்டை ஆண்டோம். அப்படி நாட்டை ஆளும் பொழுது அந்த நாட்டுல மட்டும் எங்களை வாழ விட்டானா பாவி, அந்த நாட்டிலே எங்களை வாழ விடவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? நண்பர்களுக்கு என் தந்தையாகப்பட்ட சிறிய தந்தையாகப்பட்ட விதரனை விட்டு தந்திரமாக எங்களை அழைத்து பொழுதுபோக்கென்று அமர வைத்து சூதுநாள் பகடையாடி நாடு நகரன் மினதி செங்கோல் ஆணிவத்துக் கோட்டு அங்கவஸ்திரம் அனைத்தும் பாவி சதுரி நாடிழந்த பாண்டவர்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்டு ஆண்டு 12 ஓராண்டு மட்டும் கண்ணுக்கு தெரியாத வாழணும். 12 வருடமும் தெரிந்து வாழ்ந்தாலும் ஒரு வருடம் மட்டும் கண்ணுக்கு தெரியாத வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதே போல ஆண்டு 12 ஓராண்டு அக்கியாத வாசத்தையும் முடித்தோம். அப்படி முடித்து உபலாயத்திலே தங்கியிருந்து உலகமா முனிவரை விட்டு நாடு கேட்டோன் நாடு கொடுக்க மறுத்த என் தமையனாகப்பட்ட அல்லிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த அழகு விளைந்தனை விட்டு நாடு கேட்டோம் நாடு கொடுக்க மறுத்தான். 3வது முறையாக என் மாமனாகப்பட்ட என்பெருமானே தூது போகிறார். பாண்டவர்கள் நாடு கொடுக்க முடியுமா முடியாதா என்று கேட்க முடியாது அப்படி என்று சொல்ல எப்பொழுதுதான் நாடு கொடுப்பே என்று கேட்க இந்த நாட்டை வெல்வதாக இருந்தால் நாட்டை ஆள்வதாக இருந்தால் வெற்றி முனையிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ வெற்றி முனையிலே அவர்களே இந்த நாட்டை ஆளலாம் அப்படி என்று சொல்ல அப்பொழுது என் மாமனாகப்பட்டவர் வலது கையிலே கங்காணத்தை கட்டி அன்றே சண்டைக்கு துவக்கம் செய்தார். அப்படி துவக்கம் செய்து 18 நாள் சமராய போர்களும் இந்த 18 நாள் சமராய போர்களத்திலே துரியோதனனை படை பட்டாளம் 11 கிரோணி சேனை எங்களதோ 7 கிரோணி சேனைகள் அனைத்தும் பறிகொடுத்தோம் பாரத போர்களத்தில். அது மட்டுமல்ல என் தமையனுடைய பிள்ளைகள் அனைவரையும் பறிகொடுத்தோம். அப்படி பறிகொடுத்து இன்று இந்த டெல்லி அஸ்னோபுரத்திலே துரியோதனாதிகள் அனைவற்றையும் அடித்து இப்பொழுது 36 ஆண்டு காலம் இந்த நாட்டை நான் முடிசூட்டி நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்று தினத்திலே என் தேவியாகப்பட்ட திரௌபதியை அழைத்து அருகிலே அமர வைத்து நான் அமரக்கூடிய பஞ்சனையை அழகுபடுத்த வேண்டும். என் தமையமார் 4 பேர்த்தையும் 4 பக்கம் காவல் சோழ வேண்டும். அதற்காக நான் அழைத்ததாக என் தேவி திரௌபதி இந்த வரத்தில் இருப்பார். ஓடோடி அழைத்து அவரை வந்து சந்திக்கிறேன். உடனே கூட்டு வரேன். தாரா புகழ் வேண்டாம் தர்ம
தன்னுடைய அரியணைக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று மனைவியாகிய பாஞ்சாலியை அழைக்க பாஞ்சாலி சபைக்கு வருது. அதால் மற்ற விஷயம் என்ன?